இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து சியேட்லேருந்து இன்றைக்கி செம நியூஸ் வந்திருக்குங்க. இந்த நியூஸ் வந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் இன்றைக்கி 12% மேலே போயிருக்கு. ஸோ அது ஏன் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் பார்க்குறதால நீங்களே இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவை நீங்களே எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட நியூஸு. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர் நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு, மைனிங் கண்ட்ரோலு. ஸோ நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நான் முடிச்சிடுறேன். ஸோ காம்சோ அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ருபீஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் குட் பி டிஸ்பிளேட் இந்த டாலர்ஸ். ஓகேங்களா? $2 to $5 million ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் காரணத்துக்காக இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு வருஷத்தோட ஹையை ரீச் பண்ணி அதுக்கு மேலேயும் ட்ராவல் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதை தான் டீட்டெயிலாக நம்ம டெக்னிக்கல் அனலைஸில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டெக்னிக்கல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெக்னிக்கல் அனலைஸ். நான் வந்து ட்ரேடிங் வியூ எடுத்துக்கிட்டேன். அந்த ட்ரேடிங் வியூவில் 1 year சார்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ 1 day டைம் ஃப்ரேமில் எனக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப்டர் த லாங் டைம் 52 வீக்கு இது பிரேக் அவுட் எடுத்த உடனே. ஸோ ஐ வில் ட்ரா ஒன் லைன் ஸோ யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஸோ ஹரிசாண்டல் லைனை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இந்த 52 வீக்கை பிரேக் அவுட் எடுத்த காரணத்தால் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 15% வரைக்குமே அது மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சில பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்லிங் நடந்தது. ஸோ அந்த காரணத்தால் அகெயின் இட்ஸ் ரிட்டைன் இன்டு த 10%. பட் நீங்கள் நல்லா பாருங்களேன், 1 yearல இப்படி ஒரு வால்யூம் யாருமே வந்து பை பண்ணவே இல்லை இந்த ஸ்டாக்கில். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டவர் மாதிரி பெருசாக இருக்குது இதோட வால்யூம். ஓகேயா? ஸோ இப்படி ஒரு வால்யூம் வந்து இல்லாத காரணத்தால் இவ்வளோ நாள் இந்த ஸ்டாக் வந்து 52 வீக்கை பிரேக் பண்ணாமே இருந்தது. பட் இவ்வளோ பெரிய வால்யூம் வந்ததால் இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. சரி, இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது எப்படின்னா, சிம்பிள். இந்த கேண்டில் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. மேபி இட் வில் கெட் கரெக்ஷன் அண்ட் கோ இயர் அண்ட் இட் வில் கோ அகெயின் இயர். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டாக அது வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல நீங்கள் பையிங் வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் கொடுக்கலாம். ஸோ ஆர்டர் வந்த காரணத்துக்கால நிறைய பேர் வாங்கி இது 52 வீக் மேலே போனதால் இங்கேருந்து இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் எடுக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி 1958 வந்து திறக்கப்படுது. எந்த குரூப்னா பிஆர்ஜி குரூப்ஸ் வந்து இது திறக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 ஒர்க் பிளேஸ் இருக்குது மொத்தமாக. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் வந்து 110 கண்ட்ரிக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 110 கண்ட்ரினா சும்மா விஷயம் கிடையாது. ஸோ தே ஆர் டூயிங் வெல். ஓகேங்களா? ஸோ இதோட மார்க்கெட் லீடர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. இதோட மேஜர் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஓஇஎம்ஸில் நிறைய இருக்காங்க. ஒரு 50 கம்பெனிக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஓஇஎம்னா தெரியும் உங்களுக்கு, ஒரிஜினல் எக்யூப்டு மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, கார் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணுற கம்பெனி பேர் தான் ஓஇஎம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டாட்டா, ஹோண்டாய், கியா இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கார் பார்ட்ஸை இன்னொரு கம்பெனிக்கிட்ட கொடுத்து அதை வாங்கி அசம்பிள் பண்ணி அவங்க லேபிள் பண்ணி விற்பாங்க. ஸோ அது பேர் ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓஇஎம் கம்பெனி பெரிய பிளேயருக்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் ஒரு 300+ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. 300 and 400 டீலர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் 5050 சப் டீலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்டாக்கில் ப்ளஸ்ஸான விஷயமா எனக்கு தெரியுது. ஓகேயா? ஸோ த சிம்பிள். ஸோ எம்ஆர்எஃப் இது காம்படிஷன் எம்ஆர்எஃப். ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு காஸ்ட்லியான கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது சியேட்டுன்றது வந்து நிறைய பேரால் வந்து வாங்கப்படுற ஒரு டயராக இருக்குது. ஸோ அந்த காரணத்தால் ஆர்டர் கிடைச்சதால இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக ரேலி ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றது நீங்களே வந்து முடிவெடுங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் யுவர் மணி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி படி இது இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் வந்துட்டு அகெயின் இட் வில் மூவ் ஆன் த ரெசிஸ்ட் லெவல். ஸோ அதால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறது உங்களோட விருப்பம். ஏன்னா வி ஆர் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ அதால் ஆர்டர் வந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் ஏறுன்றது நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.